ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் ரஸ்தாளி வாழை மரம் தார் விட்டு பூ வச்சுருந்தது. இப்போ தான் தாரெல்லாம் முடிஞ்சு பூவை ஒடிச்சு எடுத்தோம். அதை இப்போ எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறேன். இதுக்கு அந்த மடலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் கொண்ட மாதிரி ஒரு நரம்பு இருக்கும், அதையும் எடுத்துட்டு கூடவே பிளாஸ்டிக் மாதிரி ஒரு இதழ் மாதிரி இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு தான் யூஸ் பண்ணணும், இல்லைனா வயிற்றுக்கு அது நல்லதில்லை. நம்ம வீட்டில் பச்சை வாழை மரமும் இருந்துச்சு. அந்த பச்சை வாழை மரத்தோட வாழைப்பூ ரொம்ப ரொம்ப கசக்கும், சாப்பிடவே முடியாது. ஆனால் இந்த வாழைப்பூ நல்லா இருக்கும். இது ரஸ்தாளி வாழை மரத்தோட பூவு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.